Hi hello viewers, welcome to my channel. நான் உங்கள் பாலாஜி காஸ்னதன். ஏன் வீடியோ எடிட்டர்ஸ் விண்டோஸ்லேருந்து மேக் போகணுன்னு ஆசைப்படுறாங்க? 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா விண்டோஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் மேக் அப்கிரேட் ஆகியிருக்கேன். அதுக்கு என்ன காரணன்ற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸில் நம்ம என்ன ட்ராபேக்ஸ் அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஸ்பீடுங்க. நம்ம இப்போ இருக்கிற எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்டேஷனுக்கு ஸ்பீட் தாங்கவே மாட்டுது. அதுவும் நிறைய அப்டேட்ஸ் வர பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம அவுட்புட் எடுக்க நிறைய எஃபெக்ட்ஸ் கலர் கரெக்ஷன் இதெல்லாம் போகும்போது அவுட்புட் எடுக்கிறதுக்கே ரொம்ப லேக் ஆகுது. சில சமயம் கிராஷே ஆகுதுன்னே சொல்லலாம். தென் செகண்ட் ஒன்று பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு நல்லாவே பேட்ரி பேக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதோட ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் அப்படி தான் உங்களுக்கு பேட்ரி பேக்கப்பே இருக்கும். ஸோ இது நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஒரு போர்ட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே கஷ்டம் அது. ஸோ இது எனக்கு செகண்டில் நான் ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ண விஷயம். தேர்ட் அப்டேட்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்ஸ் சேஞ்ச் ஆக, இங்கே சாஃப்ட்வேரோட வெர்ஷன் சேஞ்ச் ஆக, அது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுமாரி விஷயம்லாம் எனக்கு ரொம்பவே ஒரியாக இருந்தனால தான் ஸோ ஐ பிளான் டு கோ வித் மேக் அப்படி தான். ஸோ மேக்கில் நான் ஐமேக் போல் மேக்புக் ப்ரோ தான் போயிருந்தேன். ஸோ மேக்புக் ப்ரோவில் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ 14 இன்ச் M1 ப்ரோ வாங்கியிருக்கேன். நார்மல் M1 வாங்கல, M1 ப்ரோ வாங்கியிருக்கேன். அதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி M1ல் யூஸ் பண்ணும்போது இந்த 4K வீடியோஸ் நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 4K வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா சில சமயம் பார்த்திங்கன்னா லேக் ஆக ஆரம்பிக்குது M1லே அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் சேஃபர் சைடுக்கு M1 ப்ரோ போனேன். ஆஸ் ஏ வீடியோ எடிட்டர் அப்படின்றதுனால ஸோ நான் M1 ப்ரோ போனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக போனோம். இப்போ நார்மலாக ரொம்ப கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் இல்லாதவங்க M1ஏ சூஸ் பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் M1 ப்ரோ அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். ஆல்ரெடி ஐஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸோ அனதர் ஒன்று ஆப்பிள் ப்ராடக்ட் வரும்போது இந்த 2 காம்போனால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோஸ் நான் அடுத்த விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மேக்புக் M1 ப்ரோ 14 இன்ச்சஸில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும் இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப் தாங்க. நான் விண்டோஸில் இருக்கும்போது லேப்டாப்பில் டெய்லியும் ஒரு 2-3 டைம்ஸ் சார்ஜ் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் நான் வீக்லி 2-3 டைம்ஸ் தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்னாங்க 18 ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் இருக்குன்ட்டு. அதே போல் தான் இந்த M1 ப்ரோ நல்லாவே சார்ஜ் பேக்கப் நிற்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. தென் செகண்ட் ஸ்பீடு. இப்போ நம்ம விண்டோஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டர் ஆகுதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் வருதுன்னா இதில் நம்மளுக்கு 2 நிமிஷத்துலேயே ரெண்டர் ஆகிடுது. ஸோ ஈவன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4K ஃபைல்ஸ்லாம் ஈஸியாக நான் ப்ளேபேக் பண்ண முடியுது. அதை ஈஸியாக ரெண்டர் பண்ணவும் முடியுது. ஸோ நான் அட் ஏ டைமில் ஒரு ப்ரீமியர் யூஸ் பண்ணுறேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது போல் காம்போவாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ அது ரெண்டாவது விஷயம். மேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம், ஸோ அதே சமயம் ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ப்ளேஸ் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலிங்லேயே சில விஷயங்கள் அழகாக எடிட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேட்ரி பேக்கப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நான் ஒர்க் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டே இதை பற்றி சொல்லியிருப்பேன். சரி நம்ம ஒர்க் பண்ண பிறகு ஸோ என்ன அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் மேக்கோனில் நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது M1 ப்ரோவில். ஸோ ரிலேட்டட் டு வீடியோ எடிட்டிங்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இப்போ நம்ம ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுபோல் நிறைய ட்ராவலிங் பிளேசஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நிறையா ட்ராவலிங் அப்டேட்ஸும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Balaji Kasrathan.